உங்களுக்கு பொன்மணி பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குது, சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது. எங்கே தமிழ்நாடா சென்னையா? இந்த பேர் என்ன? ஆர் மாதேஷ். எனக்கு இங்கே பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்ல சூப்பர் கிளைமேட்டு. மഞ്ഞ് மூடி കിടക്കിടയ്ക്ക് കോട മഞ്ഞൊക്കെ എല്ലാവരും പൊന്മുടി വരുക. சூப்பராக இருக்கு. திருவனந்தபுரம் இந்த மாவட்டத்தில் அந்த அருமையான ஒரு ஹில் டாப் ஏரியா வந்து பொன்முடி என்ற ஹில் டாப் ஏரியா இருக்குது. இங்கே வந்து இந்த டூரிஸ்ட்டுகள்லாம் ரொம்ப அருமையான இடம், பார்க்கறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த ஒரு 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அந்த ஹேர்பின் பெண்டு வளைஞ்சு இங்கே மேலே வந்தாச்சுன்னா இங்கே பாறை அந்த மாதிரி தான் மூடல் மஞ்சு, கோடை மஞ்சு தான் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி. அது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அது நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க இங்கே. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அதே மாதிரி இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய இங்கே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான இடம். எல்லோரும் வந்து இந்த ஏரியா பார்த்து ரொம்ப இது குளிர்ச்சி உள்ளாங்க. அதனால எல்லாரும் இந்த இடம் வந்து பார்க்கணும்னு நான் கேள்விப்பட்டேன். நன்றி. എൻ്റെ പേര് സുജിത്ത്. തിരുവനന്തപുരത്ത് തന്നെ വീട്. പിന്നെ ക്ലൈമറ്റൊക്കെ കൊള്ളാം. பொன்முடியில் ட்ரெக்கிங் செய்ய மிகவும் ஏற்ற இடம் கோல்டன் வேலி ஆகும். சிற்றாறுகளும் நீரோடைகளும் பசுமைமாறா மரங்களும் சூழ இயற்கையின் பேரழகு கொட்டி கிடக்கும் இந்த இடத்திற்கு புதிதாக திருமணம் ஆனவர்கள் தங்கள் தேன்நிலவுக்கு கோல்டன் வேலி வருவது வெகு பொருத்தமாக இருக்கும். பொன்முடிக்கு அருகில் அமைந்திருக்கும் கல்லார் ஆறு இங்கிருக்கும் முக்கியமான சுற்றுலா இருப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது. பன்னீர் போல தெளிவான நீர் பாயும் இந்த ஆற்றில் பெபிள்ஸ் எனப்படும் கூழாங்கற்கள் அதிகளவில் இருப்பதாலேயே இதற்கு கல்லார் என்ற பெயர் வந்திருக்கிறது. பொன்முடி கல்லார் சாலையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மீன்முட்டி அருவி பொன்முடிக்கு அருகில் இருக்கும் மற்றொரு நல்ல சுற்றுலாத்தலமாகும். இந்த அருவியை அடைய கேரள வனத்துறையிடம் சிறப்பு அனுமதி பெற்று அடர்ந்த வனத்தினுள் சில தூரம் ட்ரெக்கிங் செய்ய வேண்டும். இந்த பொன்முடி மலையில் இயற்கையை நாம் ரசிக்க முடியும். இயற்கையான காற்றை சுவாசிக்க முடியும். வெறும் பேப்பரிலோ அல்லது கடைகளில் வாங்கும் புத்தகங்களிலோ அல்லது சாட்டிலோ இருக்கும் இயற்கை காட்சிகளை நாம் இங்கு உண்மையாகவே அந்த இயற்கையை கண்டுகளிக்க முடியும். மழைக்காலங்களில் இங்கே பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற காலங்களில் இங்கே அழகான காட்சிகளை கண்டு ரசிக்க முடியும். மாலை 3 மணி முதல் பனிமூட்டம் இறங்கும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த அழக காண்பதற்கு 2 கண்கள் போதாது. அவ்வளவு இயற்கை, நல்ல காற்று, இங்கே நல்ல குடிநீர் கிடைக்கும். நம்ம வெகு தூரம் இங்க நடந்து செல்ல முடியும். எவ்வளவு நடந்தாலும் இந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே நடக்கும்போது நடக்கிறது நமக்கு ஒரு சுகமாகவே அமைகிறது. இங்க பாருங்க எவ்வளவு அழகு, இவ்வளவு அழகு. கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாலும் கிடைக்காத அழகு இங்கே இயற்கையாக அமைந்திருக்கிறது.
நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பொன்முடிக்கு மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் தேவைக்காக பெப்பாரா அணை 1983ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த அணையை சுற்றியுள்ள பகுதிகள் வனவிலங்கு சரணாலயமாக மாற்றப்பட்டது. பெப்பாரா வனவிலங்கு சரணாலயம் 53 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது. இங்கு நீங்கள் புலி, சிறுத்தை, யானை, மான், கரடி, நீலகிரி நீலவால் குரங்கு போன்ற விலங்குகளை கண்டு ரசிக்கலாம். இந்த வனவிலங்கு சரணாலயத்தினுள் இருக்கும் பெப்பாரா அணையையும் நிச்சயம் கண்டு ரசிக்க முடியும். എന്താന്ന് ഒന്നോടെ പറഞ്ഞു ആഹാ വാവ് എംഎം ടിവി ഒരു ഹായ് കൊടു. We are from Modi Care direct selling company. We are very excited. കാര്യം ഇത്രയും ഒരു കോടമഞ്ഞ് ആദ്യമായിട്ടാണ് ഞങ്ങൾ കാണുന്നത് നമ്മുടെ പൊന്മുടിയിൽ. അപ്പോൾ വളരെ ചിൽഡാണ് ശരിക്കും പറഞ്ഞാൽ. ഇത്രയും നാൾ വന്നെങ്കിലും അതിൽ നിന്നൊക്കെ വ്യത്യസ്തമായുള്ളൊരു എക്സ്പീരിയൻസ് ആയെന്ന് ശരി ഇന്നത്തെ ദിവസം ഇത് എൻജോയ് ചെയ്യാൻ കഴിഞ്ഞാൽ വളരെ നന്ദിയുണ്ട്. മോഡി കെയർ നമ്പർ 1. മോഡി കെയർ വി ആർ നമ്പർ 1. താങ്ക് യു. மாலை 4 மணிக்கு மேல் இப்படியாக பனிமூட்டங்கள் நம்மை சுற்றி செல்கின்றன. நிற்கக்கூடிய கார்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டங்கள் இறங்குகின்றன. மரங்களை சுற்றியும் நம்மை சுற்றியும் இந்த பனிமூட்டங்கள் செல்கின்றன. நல்ல குளிர்ச்சியாக இந்த பகுதி அமைந்துள்ளது. നല്ല ரொம்ப பிடிச்சிருக்கு. കിടിലം സ്ഥലം. എല്ലാവരും വന്ന് കാണുക. എല്ലാം വന്ന് കോണമെന്നുണ്ട്. കൊള്ളാം. മസ്റ്റ് കം ആൻഡ് ട്രൈ. എൻ്റെ പേര് ശ്രുതി. എൻ്റെ പേര് അമൃത. അഭിരാമി. ബിന്ദുജ. അപർണ. ശ്രുതി. നമ്മൾ അഞ്ജന. എൻ്റെ പേര് അഞ്ജന. നമ്മൾ ട്രിവാൻഡ്രത്ത് തന്നെ ഉള്ളവരാണ്. ഇന്ന് പൊന്മുടിയിൽ വന്നതാണ്. നല്ല ക്ലൈമറ്റാണ്. ഇതുവരെ പ്രതീക്ഷിച്ചല്ല വന്നത്. നല്ല മഴയും നല്ല ക്ലൈമറ്റൊക്കെ ആയിരുന്നു. നന്നായിട്ട് എൻജോയ് ചെയ്തു ഞങ്ങളെല്ലാവരും. ഹാപ്പി തോന്നി. തിരിച്ചു പോകണ വേണ്ടി ഞങ്ങൾ ഇനിയും വരും. ഇനി എന്തായാലും പ്ലാൻ ചെയ്തിട്ട് ഒന്നും കൂടെ വരാൻ. நம்ம சேனல் நேம் ஆஹா வாவ் எம்எம் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெട്ടെന്ന്. Thank you.